ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுத்த குருவிற்கும் எல்லா வல்ல பரம்பொருளான தெய்வத்திற்கும் என்னுடைய சக நண்பர்கள் மற்றும் எனக்கு எல்லா விதத்திலையும் கைடாக இருக்கிற அனைத்து மனிதநேயமிக்க நண்பர்களுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படிப்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்ல நாள் இந்த மாதத்தில் பிறக்குது. அனைவருக்கும் இதயம் கிணைந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் 2024 அடியெடுத்து. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. சரியாக தெரியலன்னு பார்த்துங்க. குரு பகவான் ரிஷபம் ராசியில் செவ்வாயோட கிரகமாக கூட்டணியோடு இருக்கிறார். அதே போல் கடகம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சிம்மம் ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசாங்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை, நிர்வாக ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும். கூட சுக்கிரன் இருக்கிறாரு. கன்னி மனையில் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் இருக்கிறாரு. கும்பம் ராசியில் அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. இருந்தாலும் தற்சமயம் நவம்பர் 14 வரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். அதே போல் மீனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு. அதற்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனக்கு 3ஆம் இடமான ரிஷபம் மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நான் தினமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் 6 to 7 டைம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் போடுவேன், லைவில் வரோம். உங்களுக்கு கேள்விகளுக்கு ஃப்ரீயாக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற ரீதியில் நம்ம பதில் அளிச்சிட்ருக்கிறோம். இந்த வாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்க ராசிகளுக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் ராசிக்கு அதிபதியானிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்கு அப்படி சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு. வருமானத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எது இன்கம், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒருத்தர் இணைகின்ற அமைப்பு. ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துது. ஒரு வீடு கட்டுறது, குடும்பத்தில் நல்லது நிகழ்வு நடக்குவதற்கான ஒரு பிளான் பண்ணுறது, வீடு கட்டியிருந்தீங்கன்னா அதை கிரகப்பிரவேசம் பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெறும். ஏன்னாலாம் வருமானமும் இருக்குங்க, அதை கூடவே செலவுகளும் காணப்படுது. ஏன்னா செலவுக்கு விரயத்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி, ராசியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் வருமானத்தை நோக்கி போகிறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தையில் கவனச்சிதறலாக ஒரு சில வார்த்தைகள் விழுந்துடும். சரிங்களா? இதனால் கூட சில சிக்கல், தேவையில்லாத மனக்கசப்பு அப்படிங்கிறதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கொஞ்சம் ஒரு தேவையில்லாத கான்ட்ரவர்சி, ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்களே உட்காந்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் தீர்த்துக்கொள்வது நன்மை கொடுக்கும். அதை விட்டுட்டு 3வது நபர் தலையீடுகளை அப்படிங்கிறத நீங்கள் அனுமதிப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே சமயம் 3ஆம் அதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இளைய சகோதரர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது. அவர்களுக்கு நல்ல வருமானம்,
போக்குவரத்தில் நல்ல ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். சரிங்களா? தாயாரின் வீட்டில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் இருக்கிறதுனால தாய்வழி சொந்தங்கந்தங்கள் சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல நன்மைகள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கண்ணு கருத்துமாக கவனமாக பார்த்துக்கிறது. ஏன்னா 4க்கு 3ஆம் இடமாக வருவதனால உங்களுடைய சுகங்கள், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது. ஏன்னா கரெக்ட் நேரக்க சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி ஒழுங்கான கட்டமைப்பை நீங்கள் வளர்த்திக்கணும் அப்படின்னு தான் 3ஆம் இடம் சொல்லுது. 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு. அது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இல்லை ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு, பேச்சுவார்த்தை, தாயாரினால் நல்ல அனுகூலங்கள், தாயாருக்கு இருந்த உடல்நிலை கோளாறுகள், நல்ல ஒரு முன்னேற்றம், மாற்றம், ஆரோக்கிய மேம்பாடு, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே சமயம் மீடியா துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. பத்திரிகை துறை அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுப செய்திகள், நல்ல செய்திகள் அலுவலக ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக இடமாற்றம் பார்த்துட்ருக்கிறீங்க, கேட்டுட்ருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு தகுந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஊதிய உயர்வுடன் அப்படிங்கிறதெல்லாம் 4ஆம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய வண்டியை மாற்றிட்டு புதிய வண்டி வாங்கணும். ஏன்னா அவர் 6க்கும் அதிபதி அவர் தான். கடன் வாங்கி ஒரு லோன் போட்டாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும். சரி, இனிமேலாவது கொஞ்சம் ஒரு 4 காசு மிச்சம் பண்ணி ஒரு கடனோட வாங்கி, அதாவது இந்த வீட்டுக்கு தேவையானது, நமக்கு நன்மை, நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அதே சமயம் மேஷராசிக்கு 5ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திலேயே இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். குழந்தைகளின் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, அவர்கள் உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவர்களுக்காக ஒரு சில செலவுகள் செய்து அவங்கள முன்னேற்றத்துக்கு பெரிதும் பாடுபடுறது, அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு. சரிங்களா? பாசமாக பழகிட்டு இருக்கிறோம், அவங்களே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது திருமணக்காரகன் சுக்கிரன் பகவானும் அங்கே தான் இருக்கிறார். ஸோ சூரியன் ஹீட்டு, சுக்கிரன் குளிர்ச்சி, இதனால் சொந்த பந்தங்கள்கிட்ட, அன்புக்குரியவர்கள்ட்ட தான் நம்ம வந்து ஒரு அதிகமான உரிமையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை என்ன திட்டினாலும் நம்மள்கிட்ட ஒரு நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிறது, குழந்தைகளை ரொம்ப அதட்டுறது, விடிக்கிறது, அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அதே சமயம் அன்புக்குரியவர்களையும் கொஞ்சம் அளவாக பார்த்து பக்குவமாக பேசி உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சுக்கிரன். ஏன்னா 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானம் வரும், பூர்வ புண்ணியங்களில் நல்ல நன்மைகள் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு இந்த ட்ரிப்பு நீங்கள் போயிட்டு வர போகிறீங்க. சரிங்களா? போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்குடைய ஆற்றல், ஏன்னா சூரியன் ஒரு குறிப்பாக அந்த சிவன் மகாலட்சுமிலாம் வணங்குறவர்கள்லாம் துரிதமாக நீங்கள் வந்து டெய்லி கூட நீங்கள் இந்த மாதத்தில் பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. பூர்வ புண்ணியம் மேஷராசிகளை வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வண்டி வாகனங்களிலிருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளுக்காக ஒரு சில முக்கியமான முயற்சிகள், அவர்களுக்கு செலவுகள், இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன செலவுகள் பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறது, மங்கள காரியங்கள் நடக்கிறது. ஏன்னா குடும்பாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. 6ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா அளவு கடந்த வேலைன்னு ஓடிட்டுருக்கிறீங்க. சரிங்களா? உங்களுடைய ஹெல்த்துக்கும் இந்த கை கால் உடம்பெல்லாம் ஒரு வேலை செஞ்சு ஒரு பணம் கொடுக்குது, பணம் ஈட்டுது, வருமானத்தை வேலை செஞ்சு பணம் வாங்குறீங்க. அந்த உடலுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். சற்று தகுந்த ஓய்வை கொடுத்து கூட நீங்கள் உழைப்பை நீங்கள் செலுத்தலாம். சரிங்களா? சின்னதாக அப்பப்போ உடல் சோர்வு, மந்தம் அப்படிங்கலாம் வரும். சரிங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடத்து மேலே சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலமாக அதெல்லாம் சரியாகும். குரு பார்வை கேது மேலே இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகளுக்கும், வேலை இல்லைங்க, வேலையே கிடைக்கல அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு நல்ல பெரிய மனிதர்களின் சப்போர்ட்னால வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது 6ஆம் இடம். ரொம்ப சூப்பர் சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஏதோ நம்ம போய் வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து தன்னிறையோடு அடுத்தவங்கள்ட்ட கடன் கேட்காம வாழ்கிற அமைப்பு. ஏன்னா அது கடனும் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடம் கடன் கட்டுவீங்க, கடனும் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் வரும். சரிங்களா? அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே சமயம் 7ஆம் இடத்து அதிபதி தனக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது. உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, குடும்பஸ்தான அதிபதி அவர் தான். 7ஆம் இடத்து அதிபதியும் அதுதான். வீட்டில் சுப மங்கள காரியங்கள்,
அப்படி நடத்துறதுக்கு நல்ல ஒரு நன்மைகள் இருக்குது. உங்களுடைய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது தனக்கு 11ம் உங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால காதல் கனிந்து திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வழிவாய்கள் இருக்குது. அல்லது வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அதை கொஞ்சம் ஒரு சின்ன பஞ்சாயத்து போயிட்டு அப்புறமேட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜாக ஆகிறதுக்கும் இந்த காலகட்டம் வழி விடுது. உங்களுடைய பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள். அவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது அவசியம் அவசியம் அவசியம். சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு 8க்குரியவன் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலையும் இருக்கிறாங்க. ஸோ குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், வயதானவர்கள் உடல்நிலையில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. தேவையான மருந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்களா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் 8ஆம் அதிபதி, குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வேலை செய்கிறதுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்து, வயிற்றுக்கு அடி வயிற்று சம்மந்தமான சில இஷ்யூஸ் தோன்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக இருந்தாலும் உடனடியாக மெடிக்கல் ப்ரிகாஷனை எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஜோதிடமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை, பாசிட்டிவ்ங்கிறது இல்லை. இது கோச்சாரம் 20% தான் ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கட்டங்கள் சொல்லுது, இந்த மாதிரிலாம் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குது. இதை வச்சு ஒரு ஜென்ரலாக நம்ம சொன்னாலும் அது சிலது கண்டிப்பாக நடக்குங்க. சரிங்களா? கண்டிப்பாக உடல்நிலை கோளாறு மேஷராசிகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடமும் சம்மந்தப்படுது, 8ஆம் இடமும் சம்மந்தப்படுது இல்லையா? ஸோ கவனமாக இருந்துக்குங்க. உங்களுடைய 9ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பது நல்லது தான். சரிங்களா? 9ன்னா பாக்கியம், 2ன்னா குடும்பம். குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாக்கியங்கள் இருக்குது. எவ்வளோ தான் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் சாதனைகளை ஆக்கக்கூடிய பெரிய வல்லமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குருவினால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி தனக்கு 11ல் இருப்பது அப்படிங்கிறது தொழில் மூலமாக லாபங்கள் வரும். ஆனால் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கிறதுனால தடுமாறி வர வேண்டியது இன்றைக்கி வரணும்னு சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து வரும். ஸோ வருவது கொஞ்சம் டிலேனஸ் ஆகும், ஆனால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு 10ல். அதே சமயம் 11க்குரியவன் 11லே வக்ரமாக இருக்குது. அதாவது ஏற்கனவே 10ம் 11 அதுதான். தொழிலும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி தொழிலே இல்லைன்றப்பாங்க, திடீர்னு தொழில் வரும். அது லாபம் இல்லைன்றப்பாங்க, திடீர்னு லாபம் வரும். ஸோ இது முன்ன பின்ன ஒரே சைமல்டேனியஸாக நடக்காது. சரிங்களா? மைனஸ் ப்ளஸ் இரண்டும் கலந்த ஒரு அமைப்பு தான் 10ம் 11 உங்களுக்கு சொல்லுது. அதே போல் 12க்குரியவன் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறதுனா ஒரு நல்ல செலவு இருக்குது, மங்கள செலவு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்க போகிறீங்க, குடும்பத்துக்காக நல்ல ஒரு செலவுகள் பண்ண போகிறீங்க. அது மங்கள காரியமாக இருக்கலாம், குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம், அல்லது நல்ல நிகழ்வுகளுக்கு போகலாம். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? இது என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது நல்லது. அதே சமயம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது, அதாவது 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். எவ்வளோதான் பிரச்சனை வந்தால் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலில் நல்ல வருமானங்கள் வருங்க. ஆனால் வருமா வரலான்னு ரொம்ப டவுட்லேயே இருப்பீங்க. ஆனால் திடீர்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி வக்ரகதியான சனி பகவான் அதை கொடுக்குறாரு. இதுன்னா இரண்டும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்து மேஷ ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினார். சரிங்களா? ஓகே, பாய்.